நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்லி பூ வச்சு நம்ம வந்து கனகாமரம் மையை எப்படி கட்டுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இந்த மாதிரி தான் இட்லி பூ வந்து பவுச்சாக இருக்கும். நான் வந்து ரெட் கலர் எடுத்துக்கிட்டேன். சரியாங்க? இதே வந்து இட்லி பூ வந்து லென்த்து வந்து இந்த பூவோட லென்த்து வந்து ரொம்ப நீளமாகவும் இருக்கும். அந்த மாதிரி நீளமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சிசரை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பூ பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாகவே இருக்குது பாருங்கள். கொஞ்சம் சின்னதாகவே இருக்கா? லென்த்து வந்து கொஞ்சம் குட்டியாகவே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற பூ எடுத்து நான் என்ன செஞ்சேன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த அளவுக்கு வர்ற மாதிரி நான் பிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நான் பிச்சு வச்சுட்டு இப்போ இந்த பூவை வந்து பார்த்திங்கன்னா இங்கே கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். அழகாக இந்த மாதிரி நம்ம கட்டி நம்ம தலையில் வைக்கும் போது என்ன பார்த்திங்கன்னா, காலையில் நம்ம வந்து வச்சுட்டு போகும்போது ஈவினிங் முடியும் அது வந்து என்னன்னா வாடவே வாடாதுங்க. தலையில் வைக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பூ பார்க்குறதுக்கு. நம்ம இப்போ லாங் ட்ராவல் எங்கேயாவது நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூ தலையில் வைக்கும் போது என்னென்னா வாடவே வராது. இது பார்க்க அப்படியே கனகாமரம் மாதிரி இருக்கும். தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.